Hi friends, welcome to my channel. So இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து என்னோடய கீட்டோ டயட்டோட செகண்ட் வீக் அப்டேட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், லாஸ்ட் வீக் நான் ரொம்ப கஷ்டப்பட்ட விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டது கீட்டோ ஃப்ளூ தான். இந்த வீக் வந்து கம்ப்ளீட்டாக அது இல்லை. ஸோ அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இந்த வீக் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுக்கு ஒரு முக்கியமான ரீசன். பட் கீட்டோ ஃப்ளூ விட்டதுனால ஐ திங்க் ஐம் கெட்டிங் டு கீட்டோசிஸ், கம்ப்ளீட்டாக கீட்டோசிஸ்குள்ளே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதை செக் பண்ணிக்கிறதுக்காக நான் கீட்டோ ஸ்ட்ரிப்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அதோட ஸ்ட்ரிப்ஸோட ரிசல்ட்ஸ் வந்து நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இப்போ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அது ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கீட்டோசிஸ்குள்ளே போயிட்டேன். அண்ட் கீட்டோசிஸ்குள்ளே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கலர் இண்டிகேஷன் எதுக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் உடம்புல வந்து இருக்கிற ஃபேட்டை வந்து கீட்டோன்ஸாக வந்து உங்கள் பாடி வந்து கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறது தான் அது. ஸோ எவ்வளோ கீட்டோன்ஸ் வந்து நம்ம யூரினில் இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம கீட்டோசிஸ்குள்ளே இருக்கோமா இல்லையான்னு தெரியும். ஸோ என்னோட வந்து கம்ப்ளீட்டாக வந்து டீப்பாக வந்து கீட்டோசிஸ்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்திருந்தது. ஸோ அதனால் வந்து ஐம் பாசிட்டிவ், நான் இப்போ வந்து கீட்டோசிஸில் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. பட் அதுக்காக நான் கம்ப்ளீட்டாக கீட்டோசிஸ்குள்ளே நுழைஞ்சிட்டேங்கிறதுனால என்னோடய வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ரேப்பிடாக இருந்தது அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஓவர் ஃப்ளக்சுவேஷன் இந்த வெயிட் லாஸ் இந்த வீக் வந்து இருந்தது. ஸோ அதை பற்றி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணதில் எனக்கு தெரிஞ்ச விஷயம், ஃபர்ஸ்ட் வீக் வந்து ரொம்ப ரேப்பிடாக என்னோடய வெயிட் லாஸ் இருந்ததுக்கான ரீசன் வந்து என் பாடியில் இருக்கிற வாட்டர் தான் வந்து வாட்டர் வெயிட் தான் வந்து குறைஞ்சது. ஸோ ஆனால் இப்போ வந்து என்னோடய ஃபேட்டை வந்து மெட்டபலைஸ் பண்ணுது. ஸோ வந்து அது வந்து நம்ம பாடி செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அட் த சேம் டைம் கேலரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அது வந்து தெரியாமல், ஏன்னா ஃபஸ்ட் வீக் வந்து நீங்கள் கார்ப்ஸ் எடுக்கல அப்படின்னு சொன்னால் ரிசல்ட் கிடச்சிது. பட் இந்த வீக் வந்து எக்ஸாக்டாக வந்து கேலரிஸ் வந்து மெஷர் பண்ணி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ரிசல்ட் கிடைக்குது. அது வந்து நான் இந்த ஒன் வீக் வந்து கொஞ்சம் சின்ன ட்ரையல் அண்ட் எரர்ஸ் அந்த மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக நான் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு டைரியில் ஸோ நான் என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு எழுதினேன். ஸோ அதில் வந்து நம்ம முந்தின நாள் சாப்பிட்ட சாப்பாடு என்ன டிஃப்ரென்ஸ், ஏன்னா செகண்ட் வீக் போனதுனால கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டேஷன் தோணும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன சாப்பிட்லாம், இதுக்கு பதிலாக எப்படி சாப்பிட்டு பார்க்கலாமா, அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கேலரிஸை வந்து கால்குலேட் பண்ணாமல் விட்டுட்டாலோ இல்லை கரெக்டாக கால்குலேட் பண்ணாமல் விட்டாலோ தான் இந்த வெயிட் கெயினோ இல்லை வந்து வெயிட் அதே மாதிரி ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிறதோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ அதனால் ஐ ரைட் எவ்ரி திங், நான் என்னென்னலாம் சாப்பிட்டேன் அப்படிங்கிற லிஸ்ட் எழுதி அடுத்த நாள் நான் பார்க்கும்போது வெயிட் கூடி இருந்தது அப்படின்னா முந்தின நாள் ஃபுட்டில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், கேலரிஸில் ஏதோ ஒன்று செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது. நான் பண்ண மிகப்பெரிய இம்பார்ட்டண்டான மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நான் மோஸ்ட்லி என்னோடய நைட்ஸ் வந்து சாலட் தான். சாலட் மீன்ஸ் கொஞ்சம் ஃப்ரை பண்ண மாதிரி என்ன சாலட் பண்ணுவேன். சாலட்னும் சொல்ல முடியாது, இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் எனக்கு பிடிச்ச ஒரு டிஷ் அது. அதில் வந்து நான் அதிகமாக ஆட் பண்ண விஷயம் வந்து பன்னீர். பன்னீர் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே பண்ணிடலாம் பால் இருக்கிறப்போ. ஸோ அதனால் வந்து அது ஈஸியாக வந்து கிடைக்கிறதுனால கொஞ்சம் நிறையாவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பட் பன்னீரில் வந்து கேலரிஸ் ஜாஸ்தி. ஸோ அதனால அதிகமாக கேலரிஸ் நைட் எடுத்துக்கிட்டதுனால எனக்கு வந்து காலையில் வந்து ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வெயிட் தான் காமிச்சது. ஸோ அதனால அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன். ஒரு எவ்வளோ வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் என்னோடய கேலரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் கேல்குலேட் பண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் வெயிட் வந்து பரவாயில்ல அப்படி சொல்லி தோணலாம். ஸோ என்ன வெயிட் லாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இந்த வீக் ட்ரை பண்ண கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதிகமாக இல்லை, மோஸ்ட்லி சாப்பிட்டதே தான் சாப்பிட்டேன். பட் கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நான் டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் என்ன அப்படி சொல்லி பார்த்து வந்துடலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட் ட்ரை பண்ண டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு. இது வந்து ஆக்சுவலாக வந்து பர்கர் மாதிரி ட்ரை பண்ணேன். அந்த பன்னுக்கு வந்து ஃப்ளாக்ஸீட், வெறும் ப்ளைன் ஃப்ளாக்ஸீட் மாவும் கொஞ்சம் சால்ட் அண்ட் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி பன் மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்தளவுக்கு ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு வந்து பன்னோட அந்த டெக்ஸ்சர் வரல. ஸோ அதனால் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த சென்டர் சைடு மட்டும் வச்சு டோஸ்ட் பண்ணிவிட்டேன். டவாவில் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா அந்த ஒரு ப்ரெட்டோட அந்த டெக்ஸ்சருக்கு லைட்டாக வந்துச்சு. அண்ட் சென்டரில் இருக்கிற பேட்டி வந்து சிக்கன் பேட்டி தான். ஸோ அது ஆக்சுவலாக வந்து சிக்கன் நகட்ஸ் பண்ணுவோம்ல, அதோட அந்த சென்டர் பீஸ் சுற்றி இருக்கிற எந்த ஒரு கோட்டிங் எதுவுமே கொடுக்காது. அந்த சென்டர் பீஸ் அந்த நம்ம மின்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த சென்டர் பீஸை லைட்டாக கட்லெட் மாதிரி நல்லா ஷேப் கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து டவாவில் போட்டு ப்ளைனாக எடுத்தது தான் இது. ஸோ வேறு எந்த ஒரு கார்ப்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல, ப்ளைன் சிக்கன் அண்ட் எக் மட்டும்தான் இதில் இருக்கும். ஸோ இது வந்து நான் வந்து எப்படி நார்மலாக என்னோடய டின்னர் இதாக தான் இருக்கும். ஆனியன் போடுவேன், கொஞ்சம் பன்னீர் அண்ட் தென் கேப்சிகம் அண்ட் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி எல்லாமே போட்டு ட்ரை பண்ணுறது, ஒரு லைட்டாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது நிஜமாகவே எம்மையாக இருக்கும் அண்ட் வயிறு கண்டிப்பாக வந்து ஃபில்லிங்காக இருக்கும். பட் பன்னீர் வந்து அளவு ரொம்ப ஜாஸ்தியானதுனால தான் வந்து கேலரிஸ் வந்து நமக்கு டெஃபிஷியட் ஆச்சு, கேலரிஸ் வந்து ஜாஸ்தியாச்சு. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கேபேஜ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஆரம்பிச்சதுக்கப்புறம் இது வந்து கரெக்டாக வந்து கேலரி பேஸ்டுக்கு வந்து கரெக்டாக இருந்தது. ஸோ இது வந்து இன்னொரு ரெசிபி நான் ட்ரை பண்ணது. இது ஆக்சுவலாக என் ஹஸ்பண்டோட ஐடியா. வீட்டில் வந்து நீர்க்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு நீர்க்காய் பண்ணலாம் அப்படின்னா, எப்போயுமே நார்மலாக வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து
ஸோ சொரக்காய்க்கு வந்து நம்ம நார்மலாக பருப்பு போட்டு வைக்கிறது, பருப்பு நம்ம சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால பருப்பு போடுறதுக்கு முன்னாடியே வந்து பாயில் பண்ணி வச்சதில் கொஞ்சம் லைட்டாக ஆனியன் மட்டும் போட்டு அதை லைட்டாக ஒரு டவாவில் வந்து ரோஸ்ட் பண்ண மாதிரி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதில் வந்து பன்னீரை நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணி விட்டு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ஓகே அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஹெல்தி, அட் த சேம் டைம் வந்து ஈஸியாக வீட்டில் இருக்கிற ஐட்டம் தான் எதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது ஈஸியாக இருந்தது. இது போக ஒரு பிஸா பண்ணேன், பட் ஒரு பிக்சர்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக காலிஃப்ளவர் அந்த க்ரஸ்ட்டை வச்சு சிக்கன் பிஸா பண்ணேன். சிக்கன் நார்மலாக எப்பயும் போல் டவாவில் போட்டு எடுத்துகிட்டு அது நல்லா கொஞ்சம் ஃபோர்க்கை வச்சு தனித்தனியாக பிரித்து விட்டு அதை அப்படியே மேலே போட்டு பிஸா மாதிரி பண்ணேன். அதோட ஃபோட்டோஸ் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அது ஒன்று வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணது. ஸோ இவ்வளோதான் கைஸ், இந்த டிஷ்ஷஸ் தான் நான் புதுசாக ட்ரை பண்ணது. ஸோ நான் என்னோடய டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் எதுக்குமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோஸும் அந்த மாதிரி எடுக்கல. நான் இது நார்மலாக நான் சாப்பிட்ற சிம்பிளான டிஷ்ஷஸ், அங்கே என்ன நேரம் என்ன தோணுதோ அதை வச்சு தான் டிஷ் பண்ணுவேன். ஸோ அதை தான் இங்கே உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் எதுக்காக இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிங்களோ அங்கே போயிடலாம். ஸோ வெயிட் லாஸ் வந்து ரொம்ப வந்து அந்தளவுக்கு எனக்கு வந்து இருந்ததுன்னு சொல்ல முடியாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெயிட் லாஸ் வந்து ஒரு ஃப்ளக்ஷுவேட்டிங்லேயே தான் இருந்தது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்பவே ஃப்ளக்ஷுவேட் ஆச்சு. ஸோ போக போக நம்ம அந்த கேலரிஸ் எல்லாம் கரெக்டாக கவுண்ட் பண்ண ஆரம்பித்தப்போ கொஞ்சம் நார்மல் ஆச்சு. மேபி ஐ வாஸ் கம்ப்ளீட்லி இன்டு டீப்பர் கீட்டோசிஸ் ஆர் எனிதிங், பட் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் நார்மல் ஆச்சு. ஸோ நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண வெயிட் வந்து 69.8 kgs. ஸோ இன்றைக்கி வந்து இந்த மார்னிங் செக் பண்ணும்போது வாஸ் 68.5 kgs. ஸோ என்னோடய வெயிட் லாஸ் அந்த லாஸ்ட் டைம் மாதிரி சார்ட் வந்து நான் இங்கே இன்க்ளூட் பண்ணுறேன். உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் வந்து ஃப்ளக்ஷுவேட்டிங்கான சார்ட் தான் இது. பட் நான் இந்த 1.4 kgs நான் இப்போ குறைஞ்சதும் லாஸ்ட் ஒரு 2-3 டேஸில் தான் நான் குறைஞ்சிருக்கேன். லைக் 4 டேஸில் தான் குறைஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் 3 டேஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளக்ஷுவேட்டிங்கில் தான் இருந்துச்சு. ஸோ இந்த கர்வ் வந்து இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக கீழே இருக்குமா இருக்காதா எனக்கு தெரியல. இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் கேலரியும் வந்து செக் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறேன். அண்டு நான் இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டது வந்து ஏர்லி மார்னிங் வந்து நம்ம வெறும் வயிற்றில் வந்து எக்ஸசைஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. பண்ணால் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் கீட்டோக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐம் கோனா ட்ரை தட். இந்த வீக்கில் வந்து நான் அதையும் ட்ரை பண்ண போகிறேன், நாளையிலேருந்து. ஸோ மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது, நான் கம்ப்ளீட்டாக முடிஞ்ச அளவுக்கு நான் 5 டேஸாவது நெக்ஸ்ட் வீக் எக்ஸசைஸ் பண்ணணும்னு வச்சுருக்கேன், ஜிம் போகணுன்னு வச்சுருக்கேன். ஸோ போனேன் அப்படின்னு சொன்னால் அதையும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன மாதிரியான வெயிட் லாஸ் இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து இன்றைக்கி எக்ஸாக்ட்லி லைக் சண்டே ஆஃப்டர்நூனுக்குள்ளே வந்து நான் போடுறதா இருந்தது. பட் கீட்டோவில் எனக்கு தெரிஞ்சு இந்த 2 வீக்ஸ்க்கு மேலே ஆச்சுன்னு ஆரம்பிச்சு. பட் இதில் வந்து நான் பார்த்த மிகப்பெரிய இஷ்யூ வந்து த வே யுவர் பாடி டைஜஸ்ட் ஃபுட். ஒன் திங், ஒன்று வந்து கம்ப்ளீட்டாக கான்ஸ்டிபேஷனாக இருந்தது, இல்லைன்னா டயரியாவாக இருந்தது. இது 2 தான் வந்து எக்ஸ்ட்ரீம் மைண்டாக இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங் தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து டயரியா. ஸோ லைக் ஒரு கம்ப்ளீட்டாக வந்து உடம்புல இருக்கிற டயர்டை வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டின மாதிரி ஒரு ஃபீல். அதனால தான் நான் வீடியோ வந்து ரொம்ப லேட் நைட் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஓகே, இட் வாஸ் அரௌண்ட் லைக் ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அது உங்களோட பாடி வந்து டைஜஸ்ட் பண்ணுறது, நீங்கள் சாப்பிட்டு ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் அது வந்து உங்கள் பாடி வந்து இங்கே வந்து காமிச்சிடுச்சு. ஸோ அது ஒன்று தான் வந்து எனக்கு இப்போ வந்து கீட்டோவில் இந்த வீக் நான் பார்த்து ஃபேஸ் பண்ண ஒரே ப்ராப்ளம் வந்து அது மட்டும்தான். மற்றபடி எனக்கு பெரிய இஷ்யூஸ் எதுவுமே தெரியல. அண்ட் எனர்ஜி லெவல் வந்து நார்மலாக இருந்தது. நான் வந்து லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஒரு ஓவர் ஈக்குவலாக இல்லாமல் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் ஹைப்பர் எனர்ஜியாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். கொஞ்சம் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்தது. ரொம்ப வந்து டயர்டோ எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருந்தது. அண்ட் that's it guys. I think I covered everything. ஸோ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எனக்கு டிஷ்ஷஸ் ஏதாவது தெரியணும் அப்படி சொன்னாலோ இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.